வணக்கம், வெல்கம் டு ரேகா டிசைனர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ப்ளவுஸ் ஒரு 3 ப்ளவுஸும் 4 ப்ளவுஸும் கிராண்டான ப்ளவுஸ் ஒரு 2 ப்ளவுஸும் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, சேரீ எதுவும் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறது இல்லைங்க. கஸ்டமர் கொடுக்குறத ஆர்டர் வாங்கி நாங்கள் தைச்சு எப்படி தைக்கிறோம், எப்படி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோவாக உங்களுக்கு நாங்கள் போடுறோம். அதுதான் வீடியோ போடுறோம். நிறைய பேர் சேரீ சேல்ஸான்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்குறீங்க. நாங்கள் சேரீ எதுவுமே சேல்ஸ் பண்ணுறதில்ல. எங்கள் கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பெருந்துறையில் பார்த்தீங்கன்னா பழைய போலீஸ் குவார்ட்டர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது எங்கள் கடை. நிறைய பேர் கடை எங்கே இருக்குதுன்னு தெரியல, பெருந்துறையில் இருக்குது எங்கள் கடை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஒரே கஸ்டமர், ஒரு 4 ப்ளவுஸு 2 ப்ளவுஸ் வேறு கஸ்டமருது. இவாங்க இந்த ப்ளவுஸில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி தைச்சிருக்கோம் அப்படிங்கிறது வீடியோவை உங்களுக்கு காட்டும் பாருங்கள். இப்போ இந்த கலர் சேரீ என் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ரேட்டுக்கு எனவே எம்ப்ராய்டிங் போட சொல்லிட்டாங்க. என்ன மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்டர் ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது பாருங்க, நல்லா பார்டர் நல்லா ஹைலைட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய த்ரெட்டில் சல்லா வேலை போட்டிருக்கோம். த்ரெட்டு சேரீயில் என்னென்ன கலர் த்ரெட்டு வந்திருக்கோம் பாருங்கள். வயலட் கலர் த்ரெட்டு, ரெட் கலர் த்ரெட்டு, ஜெர்கன் ஸ்டோனு, கட் பீடு, ஜர்தோசி ஃபுல்லாகவே நல்லா அழகாக பார்டரை ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கில் சேரீயில் என்ன ஃப்ளவர் வருதோ அதனால பேக்கில் லோட் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டு ஜெர்கன் ஸ்டோன் போட்டு நல்லா அழகாக ஹைலைட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக யூனிக்கான ஹைலைட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ளவுஸு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஆரி ஒர்க். கஸ்டமர் வந்து இந்த சேரீயில் இருக்கிற ஃப்ளவர் அப்படியே எடுத்து ஸ்லீவுக்கு போட சொல்லியிருக்காங்க. பாருங்கள் ஸ்லீவுக்கு இந்த கஸ்டமர் வந்து பாருங்கள் இதில் இருக்க ஒர்க் அப்படியே ஸ்லீவுக்கு போட சொல்லியிருக்காங்க. ஸ்லீவ்லிங்க பாருங்கள், இதில் இருக்க லீஃபு லோட்டஸ்லாம் போட்டுட்டு இந்த ஸ்லீவுக்கு அப்படியே போட சொல்லியிருக்காங்க. இந்த ஒர்க்கு அப்படியே போட்டிருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா லைட் ஒர்க்கு, நல்லா அழகாக லைட் ஒர்க்கு. இதில் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு, சுகர் பீடு, ஜமிக்கி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு, பெரிய பீட்ஸ் எல்லாம் வச்சு லோட் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சேரீயில் பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோ வந்திருக்கு. சேரீயில் இருக்க ஃப்ளவர் அப்படியே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், சேரீயில் ஒரு மேங்கோ, ஸ்லீவில் ஒரு மேங்கோ போட்டுட்டு நெக்கில் அவுட்லைன் மட்டும் அழகாக போட்டிருக்கோம். அடுத்தது ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டிருக்கோம். எல்லாம் இப்போ பாருங்கள், சிம்பிளாக அழகாக ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டு ஜமிக்கி போட்டு பீட்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி நெக்லேயும் அழகாக ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டிருக்கோம். குட்டி ஒர்க் அழகாக ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டு அழகாக யூனிக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸ் சிம்பிளான ஒர்க்கு. அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சாரீ. இதில் நல்லா லைன் ஒர்க் வந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்கில் அழகாக த்ரெட்டு வேலை நல்லா அழகாக யூனிக்காக ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட் பண்ணிவிட்டு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மயில் கொடுத்துருக்கோம். பாருங்கள், சேரீயில் மயில் வந்திருக்கு. மயிலில் இருக்க ஒர்க்கு அப்படியே சேரீயில் இருக்கிற மயில் அப்படியே ப்ளவுஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு மயில் வந்திருக்குது, சேரீயில் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ப்ளவுஸில் ஸ்லீவில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஜர்தோசி, சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளவுஸ் கலர் த்ரெட்டு, சேரீ கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே நல்லா அழகான யூனிக்கான ஒரு மயில் போட்டிருக்கோம். இப்போது நிறைய பேர் வந்து சேரீயில் இருக்கிறது எப்படி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி நீங்களே டிசைன் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேரீயில் இருக்க ஃப்ளவர் எப்படி மிக்ஸ் பண்ணுறோம், சேரீயில் இருக்கிற ஒர்க்கு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஒவ்வொரு ப்ளவுஸும் நாங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம், எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ எங்களுக்கு டைம் எப்போ இருக்கோ அப்படி ஒவ்வொரு ப்ளவுஸாக தெளிவாக விரிவாக்கமாக உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். பாருங்கள், இங்கே ஒரு பெரிய ப்ளவுஸு பாருங்கள். இதில் பூராமே நல்லா ஹைலைட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பார்டர் நல்லா ஹைலைட் பண்ணிவிட்டு பீட்ஸ் போட்டு ஜமிக்கி போட்டு ஜர்தோசி போட்டிருக்கோம். பெரிய பீட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நெக்குக்கும் சேம் அதே மாதிரி ஒர்க் போட்டிருக்கோம். நெக்குக்கு சேம் அதே மாதிரி ஒர்க் போட்டிருக்கோம். நல்லா யூனிக்கான ஒர்க்கு, நல்லா பெரிய ஒர்க்கு, நல்லா கொஞ்சம் பெரிய ப்ளவுஸு. இது இந்த சேரீயோட ப்ளவுஸு. 2 சேரீ ஒரே சேமாக கொடுத்துருக்காங்க. 2 சேரீக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் கஸ்டமர் கேட்குறது என்ன அப்படின்னா, சேரீயில் இருக்கிற டிசைன் எப்படி ப்ளவுஸ் கொண்டு வரீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இப்போ கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா சேரீயில் இருக்கிற ஃப்ளவரே மிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ வந்து இந்த சேரீயில் இருக்கிற ஃப்ளவர் வந்து அப்படியே ட்ராயிங் பண்ணிக்குவோம். சேரீயில் ஒரு ஃப்ளவர் வருதுன்னா இந்த ஃப்ளவர் அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேட்சாக முந்தானியில் என்ன டிசைன் கொடுக்குறாங்களோ அந்த டிசைன் எடுத்து நெக்குக்கு எம்போஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள்,
நெக்குக்கும் எம்போஸ் பண்ணிக்குவோம். சேரீயில் கொடுத்துருக்காங்க. சேரீயில் இருக்கிற ஃப்ளவர் பூரா நெக்குக்கும் எம்போஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ப்ளவுஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.